நேரத்துல அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்படும். எப்ப ஏற்படும்னா அவன் அல்லாஹ் உயர்த்த போறான்னு அர்த்தம். திடீர்னு ஒரு நெருக்கடி ஏற்படுது, திடீர்னு ஒரு துன்பம் ஏற்படுது. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த துன்பமும் நெருக்கடியும் இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்துக்கு பிறகு லேஸ் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அதைத்தான் இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சில அடியார்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்வானா, ஒரு கஷ்டத்தை கொடுப்பான். அந்த கஷ்டம் அவருக்கு வர்றதே அவருக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு தான், ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் அந்த கஷ்டத்தை முதல்ல அல்லாஹ் கொடுப்பான். என்ன இந்த அடியான் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத பாக்குறதுக்காக வேண்டி. ஆனால் அடியான் என்ன செய்வானா, வந்த அந்த கஷ்டத்தை தாங்க முடியாம அல்லாஹ்வுடைய அருளின் நிராசை அடைந்தவனாக ஆகும் பொழுது அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து சிரிக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஒரு சோதனைகளும் கஷ்டங்களும் ஏற்படும் பொழுது அதற்கு கஷ்டத்திற்கு பிறகு ஒரு லேசை அல்லாஹ் வழங்குவான், துன்பத்திற்கு பிறகு ஒரு மகிழ்ச்சியை அல்லாஹ் வழங்குவான். அதை பொருந்தி கொள்ளணும். யூசுப் நபி பொருந்தி கொண்டார்கள். யூசுப் நபி பொருந்திக்கிட்டாங்க. பொருந்தி கொண்டதனுடைய விளைவு, அவங்களுக்கு விபச்சாரம் செஞ்சுட்டாங்கன்னு அவங்க மேல குற்றம் சுமத்திட்டாங்க. அவங்க தடுத்து விட்டு ஓடி வந்துட்டாங்க. ஆனா யூசுப் நபி விபச்சாரம் செஞ்சாங்க, இவங்க தான் ராணி கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க மேல பழிய சுமத்தி கொண்டு போய் ஜெயில அடைச்சிட்டாங்க. அப்போ உனக்கு ஜெயிலு வேணுமா இல்ல நீ பொய் சொல்றியா அப்படின்னு கேட்கும் பொழுது ஜெயிலை ஏத்துக்கிட்டாங்க. நான் பொய் சொல்லல, ஜெயில நான் இருக்கு, சிறை கைதியா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அல்லாஹ் மகிழ்ச்சியை வழங்கி பெரிய அமைச்சராகி பெரிய மகிழ்ச்சியை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான் என்பது இந்த ஹதீஸினுடைய ஒரு விரிவாக்கமாக நம்ம பார்க்கிறோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் செழிப்பாக்கி வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை இந்த நபருக்கு அல்லாஹ் வழங்குவான். ஒரு சின்ன ஒரு இபாதத் தான், டெய்லி ஒரு சின்ன சின்ன இபாதத்தை நம்ம ஒரு குறிப்பாக பார்க்கிறோம். அதுல இன்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் இந்த மனிதருடைய வாழ்க்கையை செழிப்பாக ஆக்குவான். யார் அப்படின்னு சொன்னா, எவர் ஒருவர் என்னுடைய சொல்லை கேட்டு, என்னிடத்தில் வந்த ஒரு செய்தியை தன்னுடைய காதுல கேட்டு அதை கொண்டுட்டு போய் பிறருக்கு எடுத்து சொல்கிறாரோ, அதை நான் சொன்ன ஒரு செய்தியை கேட்டு அதை எவர் ஒருவர் பிறருக்கு கொண்டு போய் சொல்றாரோ, பிறரிடத்தில் எவர் ஒருவர் எத்தி வைக்கிறாரோ அவரின் முகத்தை அல்லாஹ் செழிப்பாக ஆக்கட்டும் என்பதாக அவருக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்றாங்க. அது மட்டுமல்லாமல் அவரை அல்லாஹ் மகிழ்ச்சியுடன் வாழ வைக்கட்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்றாங்க. இப்ப எத்தனையோ ஹதீஸ்களை நம்ம கேட்கிறோம், எத்தனையோ பயான்களை கேட்கிறோம், எத்தனை இறை வசனத்தினுடைய விளக்கங்களை கேட்கிறோம். நமக்குள்ளேயே வச்சுக்க கூடாது, நம் கூட இருக்கிறவங்களுக்கு அதை சொல்லணும். இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் நான் படிச்சேன், இந்த மாதிரி ஒரு